திடீரென பக்கத்து வீட்டில் போடப்பட்ட பந்தல். போலீசாரை அதிர வைத்த தம்பியின் வாக்குமூலம். இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த அண்ணன் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் பழைய தெருவை சேர்ந்த 48 வயதாகக்கூடிய ஹரி சென்னையில இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல செக்யூரிட்டியா பணிபுரிஞ்சிட்டு வராங்க. திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆன நிலையில 3 மகன்களாமா. மூத்த மகனான ஐயப்பன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வரதா கூறப்படுது. இதுல இரண்டாவது மகனான செல்வம் அப்படின்றவங்க குடிச்சிட்டு அடிக்கடி குடும்பத்துல தகராறு செஞ்சுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் காலை 10 மணி அளவிலேயே வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்த செல்வம் அவருடைய தம்பி மற்றும் அவங்களுடைய அம்மா கிட்ட தகராறுல ஈடுபட்டதாகவும் தாயை ஆபாசமா திட்டியதாகவும் கூறப்படுது. இதுல ஆத்திரமடைஞ்ச தம்பி தன்னுடைய அண்ணனை கொலை செய்ததாகவும் சொல்லப்படுது. புகாரின் அடிப்படையில ராணிப்பேட்டை போலீசார் வீட்டுக்குள்ள ரத்த வெள்ளத்துல கிடந்த செல்வத்துடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அரவிந்த கைது செய்த போலீசார் கொலை சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.